I am Harshini. I am from Tanjavur. நான் இங்கே சென்னைக்கு ஜாப் வேகன்சிக்காக வந்திருந்தேன். ஆனால் எனக்கு நிறைய இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணி என்னால் வந்துட்டு ஜாபை கிராக் பண்ண முடியலை. எனக்கு ரேண்டமாக ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தது. அதில் போயிட்டு தான் நான் சாஃப்ட்வேர் ஆஷ்ரம் அப்ளை பண்ணியிருந்தேன். சாஃப்ட்வேர் ஆஷ்ரம் எனக்கு அதை பற்றின கிளாரிஃபிகேஷனே இல்லை. சரி 1 month போகலாம் அப்படிங்கிற மாதிரி, நான் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நான் ஜாயின் பண்ணேன். 1 month ஃபினிஷ் ஆனது. எனக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்தது, என்னால் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆக முடியும்னு. அண்ட் நவ் ஐ ஆம் அ சாஃப்ட்வேர் டெவலப்பர். எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிக்கிறோம் அப்படின்னா அதை ஃபுல்லாக நம்ம கற்றுக்கணும் அப்படின்றது. இங்கே சாஃப்ட்வேர் ஆஷ்ரமில் எனக்கு ஜாவா ஸ்கிரிப்ட் டீச் பண்ணாங்க. ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்தவரை இப்போ நான் எனக்கு அதில் ஃபுல் ஸ்டாக்காக நான் எனக்கு எல்லா லேர்னிங்ஸுமே அதில் கற்றுட்டு இருக்கிறேன். அண்ட் மென்டார்ஸை பொறுத்த வரைக்கும் மென்டார்ஸ்ட்டை நீங்கள் என்ன அப்ரோச் பண்ணாலும் அவங்க உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியாக எல்லாமே சொல்லி தருவாங்க. அண்ட் கோர்ஸ் மெட்டீரியலை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே கிளியராக இருக்கும். நீங்கள் அவுட் சோர்ஸ் எதுவுமே பார்க்க தேவையில்லை. நீங்கள் போய்ட்டு அதை சர்ச் பண்ணுறதுனாலும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்கள் ஒரு கோட் ஆன்லைன் கம்பைலரில் போட்டு பார்க்கறதுனாலும் உங்களுக்கு எதுவுமே அவுட் சோர்ஸ் போகிற மாதிரி இருக்காது. எல்லாமே உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. தென் டைப் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பொறுத்தவரை சாஃப்ட்வேர் டெவலப்பருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். அந்த டைப் ரைட்டிங் ப்ராக்டிசஸ் இங்கே டெய்லி உங்களை ப்ராக்டிஸ் பண்ண வைப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்னென்ன ஸ்டாக்ஸ் படிக்கிறீங்களோ இன்பிட்வீனில் உங்களுக்கு நிறைய இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அது ஒரு டெவலப்பரால் தான் அந்த இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த இன்டர்வியூஸ் நம்ம எடுத்துக்கிறதுனால நம்மளால் வெளியில் போய் எல்லா இன்டர்வியூஸையும் கிராக் பண்ண முடியும். நான் கிராக் பண்ணியிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கோர்ஸ்னால் நம்ம படிக்கிறது மட்டும் இருக்கக்கூடாது. நம்மளோட எபிலிட்டியை செக் பண்ணுறதுக்காக நிறைய டாஸ்க், சேலஞ்சஸ் எல்லாமே இருக்கணும். இந்த சாஃப்ட்வேர் ஆஷ்ரம் ஸ்டடி ப்ராடக்ட்டை பொறுத்தவரை நமக்கு நிறைய சேலஞ்சஸ் இருக்கும், நிறைய டாஸ்க் இருக்கும், அண்ட் பக் ஃபிக்ஸிங் இருக்கும். நம்ம சேலஞ்சஸ் மட்டும் பண்ணுறதுனால நம்ம ஸ்கில் என்ஹான்ஸ் ஆகாது. ஒரு பக்கை கண்டுபிடிக்கிறதுனாலையும் நம்மளோட ஸ்கில் என்ஹான்ஸ் ஆகும். அதை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராடக்ட் பெஸ்ட்டான ப்ராடக்ட். அண்ட் இந்த ப்ராடக்ட் மொபைல் ஆப்பாகவும் இருக்கிறதுனால என்னோட ட்ராவலிங் டைமில் கூட நான் என்னால் ஈஸியாக லேர்ன் பண்ணிக்க முடியுது. தேங்க்யூ டு சாஃப்ட்வேர் ஆஷ்ரம்.